கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்ட்ரார் இங்க வந்துருவாரு. அவர் கண் முன்னாலதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. எந்த சாமி தடுத்து நிறுத்துதுன்னு நானும் பாக்குறேன். ரத்னம், மாப்பிள்ள, வா. என்னாச்சு? ஏன் சக்தி அழுதுகிட்டே இருக்கா? அப்புறம் பாக்குறவங்க நம்மளை பத்தி ஏடாகுடமா பேச போறாங்க. என்ன வேணும் நினைக்கட்டும் மாப்பிள்ள, நமக்கு கல்யாணம் முடியறதுன்னு முக்கியம். யாராவது கேட்டா கூட பெத்தவங்களை பிரிய முடியாம அழறான்னு சமாளிப்போம். மாப்பிள்ள, நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. மாப்பிள்ளைய இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது சரி, ரிஜிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டீங்களா? எப்போ வராரா? கிளம்பிட்டாரா? இதோ வந்துகிட்டே இருக்காரா? அம்மா, மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ஐயர் கூப்பிடுறாரு. மாப்பிள்ள வாங்க போலாம். அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா. உட்காருங்க. விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி, ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். நம்ம ஆனந்தம்ல அவன் தம்பி. ஓ வாங்க. மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. ரெஜிஸ்டாருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்பதான் ஃபோன் பேசினாரு மாப்பிள்ள. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துட்டே சொல்லியிருக்காரு. எப்படியோ கரெக்ட் டைமுக்கு வர மாதிரி பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. பாப்பா, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? அந்த ஆளு உன் கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டான் போல இருக்கு. இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. என்னம்மா சொல்ற? நான் தப்பிச்சு போயிட்டா அப்பா உன்னை கொன்றுவாருமா? கொல்லட்டும் பாப்பா. அந்த ஆளு கூட இருந்து கஷ்டப்படுறதை விட நீ தப்பிச்சுட்டேங்கிற நிம்மதியோட நான் போய் சேர்ந்துருவேன். அம்மா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டம்மா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல எல்லாம் கைய மீறி போயிடுச்சுங்கிற வேதனையில பேசுறியா? இல்லம்மா, நான் சின்ன வயசுல இருந்து அப்பாவோட வெறுப்பை மட்டும்தாம்மா சம்பாரிச்சிருக்கேன். இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டா அவர் என்ன ஏத்துப்பாருல்ல? நீ இவ்வளவு அப்பாவியா இருந்தா பொழைக்கவே முடியாது பாப்பா. உன்னை அந்த விளங்காதவனுக்கு கட்டி வச்சு வேற வீட்டுக்கு அனுப்ப போறாரு. இனிமே அவர் உன்னை ஏத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? பரவாயில்லம்மா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அப்பா கொஞ்சமாச்சு சந்தோஷப்படுவார்ல? அவர் பட்ட கடன் தீரும்ல? அதுக்காகவாவது நான் இதை ஒத்துக்கிறது தான் நியாயமா இருக்கும்மா. நீ சொல்ற மாதிரி நான் தப்பிச்சு போயிட்டா அப்பா கடைசி வரைக்கும் உன்னை ஒரு தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாருமா. என்னால எப்பவும் பிரச்சனை சண்டைன்னு உன் வாழ்க்கை போயிடுச்சுமா. நான் கல்யாணமாகி போயிட்டா நீயாவது நிம்மதியா இருப்பல்லம்மா. ஐயோ தங்கமே, எங்க நல்லதுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு சொல்றியேம்மா. உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம அந்த ஆளு உன்னை சித்திரவதை பண்றானே, அந்த ஆளுக்காகலாம் நீ உன் வாழ்க்கையை பலி கொடுக்கணும்னு அவசியமே இல்லம்மா. ஏன் நிம்மதியும் வாழ்க்கையும் கூட இனிமே முக்கியம் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் முக்கியம். உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ தப்பிச்சு போயிடணும். இது ஏன் மேல சத்தியம்? ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி, ஓம் கணேச
அமிர்தனே போற்றி ஓம் கணநாதனே போற்றி ஏய், இங்க வாடி. ஏய் என்னடி சும்மா அவ காதுல மொன ஏதோ ஓதிக்கிட்டே இருக்க? வீட்டை விட்டு தப்பிக்க வச்ச மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சலாம் பாக்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆளுங்களை சுத்தி நிப்பாட்டி என்னடி எதுவும் பேசாம முறைச்சுக்கிட்டே இருக்க? இனிமே நான் உன்கிட்ட பேசுறதுக்கு என்னையா இருக்கு? நீ பண்ற அநியாயத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறதே பெருசு. ஏய் சும்மா அவளை ஏத்தி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடி. நீ செத்தாலும் உன் பணத்தை முன்னாடி வச்சு கூட இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். மருகனே போற்றி ஐயா வந்துட்டீங்களா ஐயா? நான் கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க அங்கே இருங்கய்யா, நான் இப்ப அங்க வந்துருங்கய்யா. வாங்க. மாப்பிள்ள ஆ ரெஜிஸ்டார் வந்துட்டாரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ டேய் இவளை பத்திரமா பாத்துக்கோங்கடா. சரிங்க சார். தேவாதி தேவனே போற்றி போற்றி. பொண்ணை அடிச்சிட்டு வந்து உட்கார வைங்க. என் அத்தைக்கு பொண்ணை பிரிய மனசே வரல போல இருக்கு. அதான் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் உங்க அண்ணியை கூட்டு வாப்போ. சரிண்ணா. நான் கும்பிட்ட ஒரு சாமிக்கு கூட கண் இல்லாம போயிடுச்சா? இல்ல சாமியே இல்லையா? நான் செத்தா கூட உன் கல்யாணம் நிக்காதுன்னு சொல்லிட்டு போறான் அந்த மனுஷன். அவனுக்கு பயங்கர பணப்பை பிடிச்சிருக்கு. என் பொணத்து மேல நின்னுக்கிட்டு கூட அவன் நினைச்சதை சாதிச்சிருவான். நான் செத்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது போல இருக்கே. நான் என்ன பாப்பா பண்ணுவேன்? இவ்ளோ காலமா உனக்கு செஞ்சதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தது இந்த கொடுமையை பார்க்கதானா? ஐயோ அண்ணி, அண்ணன் கூப்பிடுறாருல, வாங்க. வேணாம் பாப்பா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். போகாத, சொன்னா கேளு. டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அமைதியா சொல்லி கேட்கலனா அடிச்சடியா தான் இறங்கணும். உங்க அண்ணியை இழுத்துட்டு வந்து உட்கார வை. வா. சரிண்ணா. அண்ணி, வாங்கன்றல்ல. வாங்க. வாங்க. வாங்க அண்ணி. டேய், விட வேண்டாம்டா. என் தங்கத்தை விட்டு விடுங்க. மாமியார, என் ஆளு என்ன மாதிரி பொறுமையானவன் கிடையாது. வெட்டு குத்துன்னு இறங்குறவன். பொண்ணை விட மாட்டேன்னு முரண்டு பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வெட்டு குத்துன்னு இறங்கிடுவான். அப்புறம் என் மேல குத்த சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். நான் செத்தாலும் சரி, என் பொண்ண ஒன்ன மாதிரி ஒரு ரவுடி பயலுக்கு கட்டி தர மாட்டேன். ஏய், அண்ணன் தான் சொல்றாருல, கை விடு. விட மாட்டேன். விட மாட்டே? நான் விட மாட்டேன். அது விட மாட்டியா? ஏய், ஆமா. கை விடுறி. என் பொண்ணை விட மாட்டேன். விட மாட்டியா? உன்னை போட்டேன்னா சொல்ல இருக்கிறேன். அம்மாவை அடிச்சிடாதீங்க, நான் வரேன். வேணாம் பாப்பா, நான் சொல்றத கேளு. அம்மா, நீ பிரச்சனை பண்ணாதம்மா. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அண்ணி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாங்க அண்ணி. வாங்க. வாங்க அண்ணி. பாப்பா போகாத பாப்பா, சொன்னா கேளு. ஐயோ ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அபயலட்சுமியே போற்றி. உட்காருடா. ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அஷ்டபுஜ லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் அனந்த லட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி ஓம் இஷ்ட லட்சுமியே போற்றி ஓம் ஐஸ்வர்ய என்னடா சொல்லும்? உன் கையை அவன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான்னு ஃபீல் பண்றியா? ஐயோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எவன் கையும் உன் மேல படமா பாத்துக்கிறேன். அழக்கூடாதுடா செல்லம். கல்யாணம் முடிஞ்சதும் தேன் நிலவு தான் டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன். உன்னை ராணி மாதிரி சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. முகத்தை இப்படி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சந்தோஷமா சிரியா? சிரி சிரி சிரிடா.
சொல்லு சிவா, உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? இன்டர்வியூ நல்லபடியா முடிச்சிருச்சு அத்தை. ஆ, விசாக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஐ நோ சிவா, நாம சரியா இருந்தா எதுவுமே தப்பா நடக்காது. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது சரி, விசா எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? எப்படியும் 2 வீக்ஸ் ஆயிடும்னு சொன்னாங்க அத்தை. அதுக்கேற்ற மாதிரி தான் கிளைண்ட்ஸோட அப்பாயின்மெண்ட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என் ப்ரெசன்டேஷன்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம பிஸ்னஸை ப்ரொஃபஷனாக ஏற்றுப்பாங்க. யூஎஸ், யூரோப், ஏஷியா, வேர்ல்டு வைட்ல நம்ம கம்பெனி ரீச் ஆகணும். எனக்கு இருக்கிற ஒரே ட்ரீம் அதான் அத்தை. எனக்கு தெரியும் சிவா, உன் ஆசை கண்டிப்பா பலிக்கும். விசா ப்ராசஸ் பாசிட்டிவா முடிஞ்சதில்ல, அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நான் உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருப்பேன். தேங்க்ஸ் அத்தை. வீட்டில் அம்மா, அப்பா, அனிதா எல்லார்கிட்டையும் விசா கிளியர் ஆன விஷயத்த சொல்லிடுங்க. நீ இப்போ வீட்டுக்கு தானே வர, நேரம் வந்து நீயே சொல்லிடு. இல்லை அத்தை, நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். அப்படின்னா நீயே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நான் சொல்றதை விட நீயே சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சிவா, சரின்னு சொல்லாம ஏன் இவ்வளவு யோசிக்கிற? உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். வீட்டுல இருக்கிற யாரோடையுமே பர்சனலா நீ கனெக்ட் ஆக மாட்டேங்கிற. உன் மேல எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. நீயே இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னா நம்ம பையன் நம்மளை மதிக்கிறான், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு அவங்க நினைப்பாங்க. யாருக்காக இல்லைனாலும் பெத்தவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் சிவா. ஓகே அத்தை, நான் பேசிடுறேன். இப்போவே சொல்லிட்டேன், விசா விஷயம் என்ன ஆச்சுன்னு யாரும் என்ன வந்து கேட்க கூடாது. ஓகே? ஓகே அத்தை. அடுத்த கால் அம்மாவுக்கு தான். போதுமா? குட். டேக் கேர். பாய். சரிங்க அத்தை. சார் வாங்க 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 வாங்க. வாங்க சார். வணக்கம் கேசவன், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்காக கோவிலுக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக இது கூட செய்யலனா எப்படி கேசவன்? சார், இவங்க தான் எங்க வீட்டுக்கு வரப்போற மகாராணி. வணக்கம்மா. சார், ஃபார்ம் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா? இல்லதான் விட்டு போயிருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் சைன் பண்ணா போதும். அவங்க சார்புல 2 பேரு, உங்க சார்புல 2 பேரு சாட்சி கையெழுத்து போடணும். ஓகே சார், போடலாம் சார். அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சார், நீங்க உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். ஐரே, ரெஜிஸ்டர் ஆபீசர் வந்துட்டாரு. ரொம்ப நேரம் இந்த சடங்கு சம்பிரதாயம் இழுத்து அடிக்காதீங்க. சட்டு புட்டு கடகடன் முடிங்க. முடிச்சிடலாம் தம்பி. அடிப்படை சம்பிரதாயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நிறுத்தக்கூடாது இல்லையா? சரி, சீக்கிரம் முடிங்க. ஓம் நித்யலட்சுமியே போற்றி, ஓம் பாலலட்சுமியே போற்றி, ஓம் பங்கஜலட்சுமியே போற்றி, ஓம் பாக்யலட்சுமியே போற்றி. ஒப்பாரி வைக்கிறத நிறுத்தியே இல்லையா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பொண்ணுக்கு அம்மாவா பக்கத்துல வந்து நில்லு. இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்கே வச்சு கொளுத்திடுவேன். வாடி. ஏய் வாடி. போ. ஓம் பூலட்சுமியே போற்றி, ஓம் புவனலட்சுமியே போற்றி, ஓம் பூஜ்யலட்சுமியே போற்றி, ஓம் பூர்ணலட்சுமியே போற்றி, ஓம் போகலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாயாலட்சுமியே போற்றி, ஓம் மோக்ஷலட்சுமியே போற்றி, ஓம் மோகனலட்சுமியே போற்றி. இந்தாங்க. சாமி, இதை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சாமி. ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாயாலட்சுமியே போற்றி, ஓம் மோக்ஷலட்சுமியே போற்றி, ஓம் மோகனலட்சுமியே போற்றி, ஓம் யஜ்ஞலட்சுமியே போற்றி, ஓம் யந்திரலட்சுமியே போற்றி, ஓம் யோகலட்சுமியே போற்றி, ஆதிலட்சுமியே போற்றி, ராஜ்யலட்சுமியே போற்றி, ரம்யலட்சுமியே போற்றி, ஓம் ரூபலட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் வீரியலட்சுமியே போற்றி, ஓம் ஞானலட்சுமியே போற்றி, ஓம் ஹம்சவாகினியே போற்றி, ஓம் ஹிருதயலட்சுமியே போற்றி. ஏய், தொட்டு ஆசீர்வாதம் பண்ண. ஓம் ஸ்ரீலட்சுமியே போற்றி, ஓம்
என்னடி முறைக்கிற? மாப்பிள்ள என் ஆளு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. உன் பொண்ண சொர்க்கத்துல வாழ வைக்கிறதும் நரகத்துல வாழ வைக்கிறதும் நான் சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. நீ இப்படியே வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்த, நம்ம வீட்டுல அனுபவிச்ச அதே நரகத்தை உன் பொண்ணு அங்கேயும் அனுபவிப்பா. யோ, பெத்த அப்பம் பேசுற பேச்சாயா இது? ஏய், நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். நான் சொல்றத செய். ஓம் அப்பா போற்றி. சாமி, எல்லாருக்கும் அக்ஷதை கொடுத்தாச்சு. சட்டு புட்டுன்னு மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. அடிப்படை சம்பிரதாயங்கள் சிலது இருக்கு, அதை விட்டுப்பிடக் கூடாது இல்லையா? சரி, பண்ணுங்க சாமி. அம்மா, இத நெய் எடுத்து நான் சொல்ல சொல்ல இந்த ஹோமத்துல விடுங்கம்மா. ஓம் அரங்கமா நகராய் போற்றி. ஓம் அற்புத லீலா போற்றி. சக்தி, போயிடுமா? போயிடு. அம்மா, ப்ளீஸ் போயிடுமா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், போயிடு. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அப்பா உன்னை என் மேல சத்தியம், போயிடு. போயிடுமா. சக்தி, சக்தி. என்ன கைய? யோ, ரத்னா. மாப்பிள்ள சொல்லுங்க. எங்க உன் பொண்ணு? என்னமோ பண்ணிட்டு ஓடிட்டாயா? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஏய், எங்கடி போனா உன் பொண்ணு? எங்கயா போனா? சக்தி, ஏய் சக்தி, எங்க போன? சக்தி, 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 சக்தி. என்னது? பொண்ணை காணுமே. பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? ஏய், நானும் தேடிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதாடா? அறிவுல விடுங்க. ஏய், எங்கடி போனா உன் பொண்ணு? டேய், போய் தேடி பாருங்கடா. சரிடா, வாங்கடா. டேய் அண்ணா, அவ எங்க போனாலும் விடாதீங்கடா. எப்படியோ புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா. எங்கடா எங்கடா எங்கடா? ஏய், அவனை போய் பாரு. சரிண்ணா. ஏய், வாங்கடா, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரிண்ணா. வாங்க. வாங்கடா வாங்கடா.